2021 சிஎஸ்கே ஸ்குவாடில் இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டராக எல்லா மேட்சும் 11ஸில் ஆடிட்டு இருந்தார். அவருக்கு ஃபாரின் பேக்கப்பாக இவர் இருந்தார். ஆனால் இவருக்கு சிஎஸ்கே டீமில் கேமே கிடைக்காம இருந்துச்சு. அண்ட் இவருக்கு இந்தியன் பேக்கப்பாக இவர் இருந்தார். இவருக்கும் கேமே கிடைக்கல. ஆனால் இவரும் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது இவரை ரிலீஸ் பண்ணாங்க. இவர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் போயிட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவரை ரிலீஸ் பண்ணாங்க. இவர் குஜராத் டீமுக்கு போயிட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இவரை ராஜஸ்தான் டீமுக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. இவருக்கு பதிலாக இவர் தாண்டா அடுத்த ஜடேஜா அப்படின்னு இவரை எடுத்தாங்க. இப்போ இவர் இன்ஜுரி ஆகிட்டாரு. ஐபிஎல்லுக்குள்ளே ஃபிட் ஆவாரா மாட்டாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்போ இவர் இருந்தார் இவங்களெல்லாம் ஆட வைக்க முடியாமலாம் இருந்தோம். இப்போ இவர் மட்டும்தான் இருக்காரு. அண்ட் இவரும் இன்ஜூர்டாக இருக்காரு. ஒருவேளை இவர் இன்ஜுரி ஆகிட்டாரு அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்னால இவரை ஆட வைக்கணும். ஆனால் அப்படி ஆட வச்சா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு போயிடும். நல்ல ஸ்பின்னருக்கு ஒரு பேக்கப்பு, அந்த பேக்கப்புக்கு ஒரு பேக்கப்புன்னெலாம் இருந்துச்சு. இப்போ என்னடான்னா இப்படி ஆயிடுச்சு.